أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, இந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு எப்படிப்பட்ட அழகிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். இந்த தலைப்புல நாம லாஸ்ட் வீக்ல இருந்து பார்த்து வரோம். அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உதவக்கூடியவளா இருப்பா யாரு? ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி. அந்த வகையில பார்த்தோம்னா, நம்ம போன லாஸ்ட் வீக்ல அஸ்மா பின் உமைஸ் அவங்கள நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய ஹிஜ்ராவுல கலந்து கொண்ட அந்த ஹிஜ்ரா பயணத்துக்கு உதவி செய்த ஒரு பெண்மணியை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராவுடைய வரலாற்றை ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஹிஜ்ராவுடைய வரலாறுங்கிறது மிக நீண்டது. அதுல ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். மக்காவுல அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வெளிப்படையா செஞ்ச காலம் அது. அந்த காலத்துல மக்களை எல்லாம் களப்பற்ற ஒரே ஒரு இறைவனான அல்லாஹை மட்டும்தான் வணங்கணுங்கிற அந்த பிரச்சாரத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல சிலைகளை வணங்கக்கூடாது, சிலை வழிபாடை விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஏன்னா ஓரிரை கொள்கைக்கு மாற்றமா சிலை வணக்கங்கள் செய்வது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம். அதை நம்ம மக்களாகிய நாம யாருமே செய்யக்கூடாது. ஒரே ஒரு இறைவன் தான், அவன் தான் உங்களையும் என்னையும் படைத்தவன். இந்த அண்ட சராசரங்கள் உலகத்தில் உள்ள அத்தனையும் உலகத்தால படைச்சவன். அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஓரிரை கொள்கையை வலியுறுத்தி சிலை வழிபாட்டு அத்தனை எத்தனை 360 சிலைகளை வச்சிருந்தாங்க கௌபாவை சுத்தி. இப்படி எல்லா விதமான சிலை வணக்கங்களையும் இணைகளையும் தவிர்க்கணும், விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தி பேசக்கூடிய காலம். இந்த நேரத்துல பார்த்தா இணை வைப்பாளர்களுக்கு இந்த பிரச்சாரம், இந்த வலியுறுத்தி சொல்லக்கூடியது மிகப்பெரிய தலைவலியா, மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு ஆகுது. அப்ப என்ன செய்யறாங்க, அடடா நம்ம சிலை வழிபாட்டு கொள்கையெல்லாம் போய் இந்த சிலை வழிபாட்டு கோட்டைக்கே ஆபத்தும் ஆட்டமும் ஆகிக்கிட்டு இருக்கே, இப்படி போற போக்க பார்த்தா நம்மளுடைய சிலை வழிபாடு செய்ய முடியாம போயிரும் போலயே. அப்ப இதுக்கு நம்ம எதையாச்சும் செய்யணும். அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கே, பெரிய பிரச்சனையா தலைவலியா இருக்குதே, இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இதுக்கு எப்படியாச்சும் தீர்வு கொண்டு வரணும்டா ஒரே வழி, எப்படியாச்சும் அல்லாஹுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்கள கொலை செய்யறதுதான். எங்க வச்சு கொலை செய்யறது? அவங்களுடைய வீட்டுல வச்சே தீர்த்து கட்டுறது. ஏன்னா மத்த இடத்துகளுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு, எங்க பார்த்தாலும் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, அவங்க எனி டைம் சூழ்ந்து இருக்கிறாங்க. சோ இது பல விதமான இவங்க யோசனை செய்யறாங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. இவங்கள்ட்ட எத்தனையோ சமாதானங்கள் பேசி வர்றாங்க. பொண்ணு ஆசையா கேக்குறாங்க, பொருள் ஆசையா கேக்குறாங்க, பெண் ஆசையா கேக்குறாங்க, பதவி ஆசையா கேக்குறாங்க. எதுக்கும் ஒத்து வர்ற மாதிரி இல்ல. இப்போ நம்மளுடைய சிலை வழிபாடுங்கிற இந்த கோட்டையை தகர்த்து எறியக்கூடிய வகையில இஸ்லாமிய பிரச்சாரம், ஓரிரை கொள்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சாரம் ஓவரா நிறைய போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படியே விட்டுட்டு போனா நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய இந்த வழிபாடு எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாவும் பிரச்சனையாவும் இருக்கு. இதுக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற வகையில அவங்க எடுத்த கடைசி இறுதியான முடிவு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல வச்சே தீர்த்து கட்டிடணும், கொலை செஞ்சிடணும், முடிச்சிடணும் அப்படிங்கிறதான். இப்படி இவங்க சதி திட்டத்தை கேட்டதோட அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில யாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது தெரியாது. இது ரகசியமா இந்த திட்டம் தீட்டப்படுது. இந்த திட்டம் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, 100 வயசை தாண்டிய ருக்யா பின்த் சைஃபி அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு இது தெரியுது.
இவங்க என்ன செய்யறாங்க, தனது முதுமையும் பார்க்காம, தன்னுடைய பலவீனத்தையும் பார்க்காம, தன்னோட இயலாம, இது எதையுமே அவங்க பொருட்படுத்தல. 100 வயசுனா பாத்துக்கோங்க. 100 வயசை தாண்டி வாழ்ந்த ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, அவளுக்கு தெரியுது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய இயலாம பலவீனம் எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இந்த செய்திய நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தால இந்த மார்க்கம் இறுதி தூதர், இது இறுதி மார்க்கம், இதுக்கு நம்ம எப்படியாச்சும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இந்த ருக்கையா பின்த் சைஃபி இந்த ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்யணும், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவங்க எல்லாத்தையும் பொருட்படுத்தாம பார்க்காம இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறதுக்காக வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து இந்த கூட்டத்தார்களுடைய சூழ்ச்சியை பத்தி, நான் இப்படி எல்லாம் அவங்க பேசுறதை கேட்டேன், எனக்கு இந்த செய்தி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லும் போது அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி தெரியுது. அவங்க என்ன செய்யறாங்க, சரி இந்த மாதிரியான சதி திட்டம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடிதான் ஹிஜ்ரா செய்யறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியே அல்லாஹாலா அவங்கள ஒரு ஏற்பாடா இதுதான் இதுக்குத்தான் அப்படின்னு சொல்லி இல்லாம ஒட்டகங்களை வாங்கி வளர்க்க சொல்றாங்க. அதுக்கான ஆனா எங்க எப்ப எப்படி அதெல்லாம் அல்லாஹாலா சொல்லவே இல்லை. இந்த சதி திட்டம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவசரமா ஹிஜ்ரா போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. எப்படிப்பட்ட ரெடி ஆகுறோம், இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் வர வேண்டியது இருக்கு. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பயணம் அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்னவெல்லாம் செஞ்சாங்க, அது சீரால அல்ஹம்துலில்லாஹ் ரஹீக்குல் மக்தூம் அந்த கிதாப் எடுத்து படிச்சோம்னு சொன்னா நிறைய இதை விரிவா பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல நமக்கு இந்த பெண்மணி எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒத்துழைப்பா இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்ட செய்தி. அதனால ரொம்ப ஷார்ட்டா ஷேக் கொடுத்துருக்காங்க. அவ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா சென்றதுக்கு தயாராகிறாங்க. தன்னுடைய விரிப்புல அல்கலையில அவங்கள படுக்க வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் பூமியில தனக்கு மிக விருப்பமான இடம் எது தெரியுமா, மக்கா நகரம். அந்த மக்கா நகரத்தை விட்டு புறப்பட கிளம்புறாங்க. சதிகாரர்களுடைய சூழ்ச்சி பயங்கரமா இருக்குது. இனிமேல் இந்த நாட்டுல இந்த ஊர்ல வாழக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படிங்கறதுனால உலகத்திலேயே வச்சு நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமான பூமி எதுனா அது மக்கா நகரம் தான். அதை விட்டுட்டு வெளியாகிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. சதிகாரனுடைய சூழ்ச்சியை முறியடிப்பதற்காகவும் அவங்க பின்தொடர்ந்து வர்றதை தடுக்கிறதுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அவங்கள படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சீராவுல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்போ இந்த ருக்கையா பின்த் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எவ்வளவு பெரிய உதவிய, எவ்வளவு பெரிய சேவைய, எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த மார்க்கத்துக்காக செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. அல்லாஹு அக்பர். இந்த பெண்மணி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கு செஞ்ச சேவை எப்பேற்பட்டது தெரியுமா. மிக இக்கட்டான நிலைமையில விபரீதங்கள் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவர் செய்த தியாகத்தை சொல்றாங்க. எப்படித்தான் சொல்றது, சொல்றதுக்கு வார்த்தைகள், வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்ல. அப்பேற்பட்ட அந்த வயது முதிர்ந்த அந்த நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்சதோட எவ்வளவு துடிச்சு போய் பதறி போய் வந்து இந்த தகவலை சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யணும். அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையை கலந்து விட்டார்கள். மறுமையில அவங்களுடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்கி வைக்கணும். மறுமையில உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணிக்கு கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, ஒரு முஸ்லிம் பெண்மணி முன்மாதிரியா இருக்கக்கூடியவ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எப்படி எல்லாம் உதவக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தன்னுடைய இந்த மார்க்கத்தின் மேல, இந்த இஸ்லாத்தின் மேல, இறை தூதரின் மேல பற்று உள்ள பெண்களா இருந்திருக்காங்க பாத்தீங்களா. இது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு நிகழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சவுர் குகையோட உச்சியில குகையில போய் மறைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு உணவு கொண்டு வர்றது, அவங்களுக்கு குடிக்க கொண்டு வர்றது, எதிரிகளிடம் இருந்து யார் யார் என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன நடக்குது இங்க ஊர்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துகளை தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்றதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆள் யாரு தெரியுமா,
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சிறுமியா இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பமே இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, இந்த தீனுல் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட குடும்பமா, உழைத்த குடும்பமா இருக்கு. அல்லாஹ் அக்பர். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் லைல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பத்தின ஒரு வசனம், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள். அழகான வசனம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவங்கதான் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கிறது, கொண்டு போய் குடுக்கிறது. பகல் காலங்கள்ல எதிரிகளுடைய சூழ்ச்சியும் எந்த மாதிரி இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் அவங்க சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. மக்காவுக்கு இந்த சவுர் குகை இருக்குல்ல, இதுக்கு இடையில நீண்ட தூரம் இருந்துச்சு. அது அஸ்மா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க தெரியுமா, இரவு நேரத்துல அங்க போவாங்க. அந்த அந்த பாதைகள் கரடு முரடா இருக்கும், அறிமுகமில்லாத பாதை. அதுல எல்லாம் எங்க பார்த்தாலும் எதிரிகள் தேடி சுற்றி திரிந்துகிட்டு இருக்க நேரத்துல அவங்க கண்களை எல்லாம் மறைச்சு ஒரு சின்ன பெண்ணு போய் இவ்வளவு செய்தியும் தயாரிச்சுக்கிட்டு, விசாரிச்சுக்கிட்டு, சாப்பாடும் கொண்டுகிட்டு போகணும்டா, எவ்வளவு ஒரு துணிச்சல் இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு தைரியம் இருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் மேலையும், அல்லாஹுடைய தூதர் மேலையும், இந்த மார்க்கத்தின் மேலையும் எவ்வளவு மிகப்பெரிய ஆழமான ஒரு பற்று இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கும், அழகிய முறையில இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது அழகான முறையில அஸ்மா ரலியல்லாஹு செஞ்சு வர்றாங்க. அப்போ இப்படி போய் தங்கி இருக்க காலத்துல அவங்க போயிட்டு வந்துகிட்டு நைட் நேரத்துல எல்லாரையும் மறைச்சு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அங்க தங்கி இருக்கிற நாள் முடிச்சு மதீனாவுக்கு போகிறதுக்கான நேரம் வருது. கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. அப்படி தயாராகும்போது அல்லாஹுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர்களையும் தோழர்களையும் பாதுகாத்து நல்ல முறையில அவர்களை மதீனாவுக்கு சேர்க்கிற உதவுவதற்காக இந்த மார்க்கத்துக்கு செய்யற பெரும் உதவியா அவங்க நினைச்சு என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்னையும் செய்யறாங்க. அல்லாஹுடைய வசனத்தை உயர்த்துவது, சத்தியத்தை உயர்த்தி அசத்தியத்தை அழிக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள்ல ஒருத்தரா அஸ்மா ரலியல்லாஹு விளங்கியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்துல இந்த சிரமமான செயலை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமா துணிச்சலோட இவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது மக்காவில இருந்து புறப்படுறாங்க, சௌரு குகையில இருந்து மதீனாவுக்கு. இந்த செய்தி இவங்க என்ன செய்யறாங்க தெரிஞ்சு வீட்டுல இருந்து ராத்திரி கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க போறாங்க அவங்களுக்கு வழி அனுப்புறதுக்காக. இந்த செயலை ஆண்களால் கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை தன்னுடைய மார்க்கத்துக்காக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்க. அவங்க தன்னுடைய தூதர் மீது கொண்ட பாசம், அன்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட அவங்க பணி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியல. மறுநாள் இந்த துன்பத்திற்கு நடுவுல அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க. அவர்களை எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்க. ஒரு நாள் ராத்திரியும் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து, குடிக்கிறது கொடுத்து, செய்திகளை சொல்லிட்டு வர்றாங்க. இதுல எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எதிரிகள் எந்த இடத்துல பார்த்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லையா? இதுல சின்ன பிள்ளையாவும் இருக்கிறாங்க. இப்படி அந்த செயலோட மட்டும் முடியல. அவங்க தொடர்ந்து இந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பகல்ல வீட்டுல இருக்காங்க. எதிரிகள்லாம் சூழ்ந்து அவங்கள்ட்ட கேக்குறாங்க, உன்னுடைய தந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு தொல்லப்படுத்துறாங்க. அப்ப இவங்க சொன்ன ஒரே பதில், எனக்கு தெரியாது, எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லுதானே தவிர வேற எதுவுமே இல்லை. வேற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. இந்த இடத்துல என்ன, எத்தனை தடவை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னே சொல்றேன்னு சொல்லிட்டு கோபம் அபூ ஜஹல் முகத்துல ஒரே அரைறான். சுப்ஹானல்லாஹ், அவங்க காதுல இருந்த தோடு அருந்து விழுந்துருச்சு. அப்ப அந்த அடி எப்படி ஸ்ட்ராங்கானதா இருக்குங்கிறத பாருங்க. அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய காதுல இருக்கக்கூடிய தோடு அறுந்து விழுகணும்டா. அப்பையும் இந்த ரகசியத்தை உறுதியோடு நின்று பாதுகாத்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம பாதுகாத்தவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு அடுத்த நாள் தான் மதீனா போறாங்க. மதீனாவுக்கு கிளம்புறாங்க. அல்லாஹுடைய தூதரும் அவங்களோட வழி துணையா
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சாப்பாடை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்படி போனா அந்த சாப்பாட்டையும் அந்த தோல் பையில இருக்கக்கூடிய தண்ணியையும் கட்டுறதுக்கு கடைசி நேரத்துல அவங்களுக்கு கயிறு கிடைக்கல, இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு தன்னுடைய கீழாடைய கட்டுறதுக்காக ஒரு துணியை வச்சு அவங்க கட்டி இருக்கிறாங்க. அந்த துணிய எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகளே அந்த துணியை எடுத்து ரெண்டா கிழிச்சு ஒன்ன உணவு பைக்கு கட்டிரு, ஒன்னொன்னு வந்து இந்த தண்ணி பையில கட்டி இந்த ஒட்டகத்துல வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுன்னு சொல்றாங்க. அந்த அந்த கட்டியிருந்த துணியையும் அதுக்கு கட்டியிருந்த அந்த வார் மாதிரி கட்டியிருந்த அந்த துணியையும் கலட்டி கொடுத்து அதுக்கு உதவி செய்யறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்னொரு பெயர் வந்து தாத்துன் நிதா கைன், இரட்டை பட்டையுடையாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமா அல்லாஹுடைய தூதர் அழைக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரிலையும் பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்துல வாழ்ந்த பெண்கள் அவங்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் மீதான நம்பிக்கை எவ்வளவு செழுமையா இருந்திருக்கு. இந்த மார்க்கத்துக்கு உதவுறதுல அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் எப்படி அமைச்சிருக்கிறாங்க. இயற்கை அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கத்துக்காக உதவுறது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக எதையும் அர்ப்பணிக்குதுங்கிற பண்பு வந்து அவங்கள்ட்ட இயற்கையா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தொடர்ல நம்ம சேர்ந்துடணும் அப்படிங்கறதுல பேராவல் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. பாத்தீங்களா, வயதான மூதாட்டியா இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கணுங்கிறதுல ஓடி வந்து சொன்னாங்க ருபியா பின்த் ஸைஃபி ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ராவிற்கு போகக்கூடிய நேரத்துல உணவு கொடுக்கறதும் செய்திகளை சேகரிச்சுட்டு போய் சொல்றதும் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையா இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு துணிச்சலோட அவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. கடைசியில எதிரிகளால் அடி வாங்கி கூட அவங்களுடைய அந்த ரகசியத்தை சொல்லாம பாதுகாத்து இறுதி வரைக்கும் அவங்களுக்கு துணை உதவி செஞ்சு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்திருக்காங்க. இதே மாதிரிதான் ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவர்களா, பாடுபடக்கூடியவர்களா, அதுக்காக உழைக்கக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்களோட கூட்டத்தை அவங்க கூட போய் சேர்ந்துடணுங்கிறதுல பேராவல் கொண்ட நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல நிராகரிப்பாளர்கள் ஊர்ல இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டு தூரமாக தங்கி வாழ்றது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சில பெண்கள் என்ன செஞ்சாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சாங்க. சில நேரங்கள்ல ஆண்கள் தனியா ஹிஜ்ரத் செஞ்சாங்க, சில நேரங்கள்ல பெண்களும் தனியா ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஏன்னா ஒரு வீட்டுல ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருப்பாரு, குடும்பம் இஸ்லாமை ஏற்காம இருக்கும். ஒரு சில குடும்பங்கள்ல பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுட்டு இருப்பாங்க, மத்தவங்க ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. ஒரு சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி குடும்பத்தார் முழுதா இந்த மார்க்கத்தை இந்த தீனுல் இஸ்லாத்துல இணைந்தவர்களா இருப்பாங்க. இப்படி இருக்கையில அவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹுடைய தூதரோட போய் சேரணுங்கிறதுக்காக ஹிஜ்ரா செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படி செய்யக்கூடிய அல்லாஹுடைய பாதையில செய்யக்கூடிய தியாகங்களை பல நேரத்துல பெண்கள் தன்னந்தனியா சில தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்து நம்ம பார்க்க போற பெண் யாரு தெரியுமா? உக்பாவின் மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு அவங்களா மதினா நோக்கி புறப்படுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை எப்ப நடக்குது? அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரா செஞ்சு போனதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க வந்து உம்ராக்கு வர்றதுக்காக கிளம்புறாங்க. அந்த இடத்துல உம்ரா செய்ய விடமாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில ஒண்ணுதான் என்ன, மக்காவுல இருந்து யாரு போனாலும் திருப்பி அனுப்பிடணும், மதினாவுல இருந்து யாரு இங்க வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம். இதுதான் அந்த ஒப்பந்தத்துல ஒண்ணு. இந்த நேரத்துல யார் பயணம் செஞ்சு மக்காவுல இருந்து போறா? உக்பாவுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இந்த ஒப்பந்தப்படி என்ன நடக்கும் பார்க்கலாமா? வாங்க. ஆண்கள் எந்த விஷயங்களை நம்பிக்கை கொண்டார்களோ
அந்த மாதிரி அதற்கு கொஞ்சமும் குறையில்லாம பெண்களும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களா இருந்தாங்க. அதற்காக ஆண்கள் செய்த தியாகத்தை போலவே பெண்களும் தியாகங்கள் செஞ்சாங்க. அந்த நம்பிக்கையில தான் உக்பா இப்னு அபு முய்யித்துடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியா ஹிஜ்ரத்துக்கு புறப்பட தோண்டுச்சு அந்த எண்ணம். ஏன்னா இங்க நம்மளால வாழ முடியல, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் பக்கம் போய் சேர்ந்துடணும், நாம இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஹுதைபியா ஒப்பந்தம் பெற்றிருந்த காலமா இருந்ததுனால இணை வைப்பார்கள் இஸ்லாமை ஏற்றி யாராச்சும் ஒருத்தர் மதினா வந்தா அவரை மீண்டும் திருப்பி அனுப்பிடணுங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். அதற்கேற்ப 2 முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரா பண்ணி போனவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த நிலையில தான், இந்த காலகட்டத்துலதான் சூழ்நிலையில தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா மதீனா போறாங்க. தன்னந்தனியா, எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம, எந்த குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும் இல்லாம இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுக்கு இங்க வாழ முடியல, அவங்க போறாங்க ஹிஜ்ரா செஞ்சு. அப்போ நபி அவங்க சமூகத்துல அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய மார்க்கத்திற்காக உங்ககிட்ட வெறுங்கோடி வந்துட்டேன், எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க, என்னை அவங்கள்ட்ட திருப்பி அனுப்பிடாதீங்க, அவங்க என்னை துன்பப்படுத்துவாங்க, என்னை வேதனைப்படுத்துவாங்க, அதனால என்னால் அதெல்லாம் தாங்க பொறுமை இல்லை, நான் ஒரு பெண்மணியா இருக்கேன், பெண்ணோடைய இயலாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு, இதற்கு முன்னாடி 2 ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்று திரும்பி வந்தவங்களை நீங்க திருப்பி அனுப்புனீங்க, அந்த மாதிரி எனக்கு அந்த விஷயம் எனக்கும் தெரியும், அந்த மாதிரி என்னுடைய விஷயத்திலே நீங்க நடந்துக்கிறாதீங்க, என்னுடைய நிலைமைய பாருங்க அப்படின்னு தன்னுடைய நிலைமைகளை ஒவ்வொன்னா விவரமா சொல்றாங்க. இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பெண்கள் விஷயத்துல அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை விலக்கிட்டான்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணு ஒவ்வொன்னா எடுத்து சொல்றாங்க, என்னுடைய நிலைமைய பாருங்க, ஆண்கள் மாதிரி இல்ல பெண்கள், பெண்கள் பலகீனமானவங்க, நீங்க முன்னாடி 2 பேரை அனுப்பிட்டீங்க, அதையும் எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு அங்க வாழ முடியல, அவங்க படுத்துற கொடுமை, அவங்க கொடுக்குற தண்டனை, அவங்க படுத்துற வேதனை, நான் அதனால வந்துட்டேன், எனக்கு அவங்கள மாதிரி நீங்க அனுப்பிடாதீங்க, என் விஷயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உம்மு குல்சூம் மற்றும் அவரை போன்ற முஹாஜிர் பெண்களுடைய உண்மையான நம்பிக்கைய அல்லாஹ் திட்டமா தெரிஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உறுதிமிக்க பெண்களுடைய உள்ளத்தை அறிந்தவனா இருக்கிறான் இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்கள் தங்களுடைய ஊரை விட்டு வெளியேறி அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் இஸ்லாத்தின் மீதும் உள்ள நம்பிக்கையினால அன்பினாலதான் அவங்க வர்றாங்க. அதனாலதான் அவங்களுடைய விஷயத்துல குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி குறிப்பாக பெண்கள் விஷயத்துல நபி அவர்களுக்கும் இணை வைப்பார்களுக்கும் இருந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் முறியடிக்கிறான். அவர்களை சோதனை செய்யுங்க, அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்கல்ல, நாடு விட்டு நாடு துறந்து வர்றாங்கல்ல, அப்படி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தது கணவனுக்காக இல்ல, பொருளுக்காக இல்ல, உலகத்துக்காக இல்ல, எல்லாத்துக்கும் மாறா அல்லாஹும் அவனுடைய தூதரின் மீது அன்புனாலதான் வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவங்களை இணை வைப்பாளர்கள் திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு தடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்களேன், பெண்களுக்கு கொடுத்த உயர்வை பாருங்களேன், அல்லாஹ் தஆலா இந்த பெண்களுக்கே கொடுத்த ரெஸ்பெக்ட பாருங்களேன். இந்த உலக மக்கள் கொடுத்தாங்களோ இல்லையோ, அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ்வா இருக்கிறான். அவங்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக அவங்க மேல் கொண்ட அன்புனால அவங்க வந்தாங்களா? உலக விஷயம் அவங்களுக்கு பெருசு இல்லையா? கணவன் தேடி வரலையா? உலக விஷயங்களை தேடி வரலையா? பொருளாதாரத்துக்காக வரலையா? அவங்க தேடி வந்தது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையுமா? அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க இணை வைப்பாளர்கள்ட்ட அனுப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா தடை செய்யறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் யா அல்லாஹ். இப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய பெண்களாக, முன்மாதிரி முஸ்லிம்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் ரெஸ்பெக்டையும் அல்லாஹு அக்பர் கொடுத்த மார்க்கம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படிப்பட்ட வசனத்தை சொல்றான் நம்ம ஓதி கேட்டோம் இல்லையா?
60வது அத்தியாயத்துல 10வது வசனம். நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பாளர்களில் உள்ள இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் நாடு துறந்து உங்களிடம் வந்தார்களாயின் அவர்கள் நம்பிக்கையாளர்களா என்பதை சோதித்து பாருங்கள். அவர்களுடைய நம்பிக்கையின் உண்மை நிலையை அல்லாஹ் நன்கு அறிவான். மேலும் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் தான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நிராகரிப்பாளர்களிடம் அவர்களை ஒப்படைக்காதீர்கள். அவர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு மனைவியாக இருக்க ஆகுமானவர்கள் அல்ல. எவ்வளவு பெரிய தடை, எவ்வளவு பெரிய பெண்களுடைய உணர்வுக்கு மதிப்பு, மரியாதை, ஏற்றுக்கொள்வது, கண்ணியப்படுத்துறது. சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப பாருங்க, அது வரைக்கும் அவங்களுடைய ஒப்பந்தத்தை எப்படி இருக்குது, இங்க இருந்து மதீனாவுல இருந்து யாராச்சும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போனா திருப்பி அனுப்பிடணும். ஆனா பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தடை விதிச்சுட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு உயர்வை கொடுக்குறான். ஏன்னா அவங்களுடைய பரிசுத்தமான எண்ணம். இந்த தீனுல் இஸ்லாத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். அந்த நியத்துக்கு, இந்த கல்புல எழக்கூடியதுக்கு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். நிய்யத்தை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு செயல்களும் அமையும். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலாவே இங்க தடை விதிக்கிறான். நீங்க இந்த அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு கொண்டு அந்த பெண்கள் வந்திருந்தாங்களா, அவங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதனை பண்ணி பாருங்க. அவங்க உண்மையிலேயே வந்திருந்தாங்கன்னா அவங்கள நிராகரிப்பாளர்கள்ட்ட அனுப்பாதீங்க. அவங்க அவங்களுக்கு மனைவியா இருக்க தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் அவங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்த மகரை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்க. மேலும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அவங்க உங்களை நம்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கணவன்மார் மகர் கொடுத்திருந்தா அதை திருப்பி கொடுத்துட்டு அவங்கள நீங்க திருமணம் முடிக்கிறதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. நீங்க அவங்களுக்குரிய மகரை அவங்களுக்கு கொடுத்து விட்டால், மேலும் இறைவனை நிராகரித்து விட்ட பெண்கள் நீங்களும் திருமண உறவில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதாவது அங்க இருந்து வந்த பெண்களை அவங்களுடைய கணவன்கிட்ட நிராகரிப்பாளர்களா இருக்கும்போது நீங்க அனுப்பாதீங்க. அவங்க கொடுத்த மகரை திருப்பி கொடுத்து விட்டுருங்க. ஆனா அதே நேரத்துல பெண்களை தனியா வச்சிருக்காதீங்க, துணையோட வச்சிருக்கணும். நீங்க திருமணம் முடிச்சுக்கிறதுல தப்பு இல்லை. வந்த பொம்பளை தானே, அங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு மகரு, அவங்களுக்கு யார் மகர் கொடுப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மகரை கொடுத்து நீங்க திருமணம் செய்யுங்க. அப்ப மகருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்துல எவ்வளவு வலியுறுத்துறான் பாருங்களேன். எங்கிட்ட இருந்து இந்த வரதட்சணை கலந்து பெண்கள்கிட்டயே வாங்கி அவங்களையே திருமணம் முடிச்சு அவங்கள்ட்ட இருந்தே வீட வாங்குறாங்க, காரை வாங்குறாங்க, பங்களாவை வாங்குறாங்க, நகையை கேக்குறாங்க, ஜாமான்சட்டை கேக்குறாங்க. பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா மனமுவந்து மகரை கொடுத்துருங்கன்னு சொல்லி மகரை கொடுத்து மனம் முடிங்க. அதுலயும் ஒரு பொறுப்பு உயலையே கொடுத்தாலும் திருப்பி வாங்காதீங்க, இவ்வளவுலாம் சொல்லியிருக்கான். ஆனா அவளையும் கட்டிக்கிட்டு அவ படுக்கிறதுக்கு பெட்டு, அவ படுக்கிறதுக்கு கட்டிலு, அவ போத்திக்கிறதுக்கு போர்வை, அவ சாப்பிடுறதுக்கு தட்டுப்பீங்க, உங்க வீட்டுல இருக்க நம்ம குடும்பத்துல இருக்க அவ்வளவு பேருக்கும் ஜாமான் செட்டு, இன்னும் என்ன அவ்வளையும் சீரு சனத்தியா வாங்கி, இது எங்க இருந்துமா, எந்த மார்க்கத்துல இருந்துமா படிச்சுக்கிட்டோம், தெரியவே இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்துல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, மகரை கொடுத்து நீங்க மனம் முடிங்க, அவங்கள உங்களுக்கு சொந்தமாக்குங்க, தன்னந்தனியா அவங்கள வச்சிருக்காதீங்க. அங்க இருந்து வந்த பெண் தானே, அடைக்கலம் தானே கொடுக்கணும். அவங்களே ஒண்ணும் இல்லாம இருக்க பரவாயில்ல, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்களே அது பெருசு இல்லையான்னு சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்குரிய மகரை நீங்க மகரை கொடுத்து மனம் முடிங்க. எவ்வளவு அழகான மார்க்கம். உண்மையிலேயே பெண்கள் வாய் ஓயாம மூச்சு போகிற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த கண்ணியம் இருக்குல்ல, உயர்வு இருக்குல்ல, அந்தஸ்து இருக்குல்ல, அதுக்கு ஈடே ஆகாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், உங்ககிட்ட நிராகரிக்கக்கூடிய பெண்கள் இருந்தா அவங்களும் உங்களுக்கு வாழ்றதுக்கு தகுதியானவங்க இல்ல. உங்களுடைய உறவுல இருந்து அவங்கள நீக்கிருங்க. என்ன செய்யுங்க, அவங்கள இவங்களுக்கு மகர கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய நிராகரித்து விட்ட பெண்களும் உங்களுக்கு உங்களுடைய உறவு வைத்துக்கிறதுல ஆகமானவங்க அல்ல. நிராகரிப்பாளனான உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் கொடுத்திருந்த மகரை அவங்கள்ட்ட இருந்து திருப்பி கேளுங்க. மேலும் நிராகரிப்பாளர்கள் தங்கள் முஸ்லிமான மனைவிகளுக்கு கொடுத்திருந்த மகரை அவர்களும் திருப்பி கேட்கட்டும். இது அல்லாஹ்வின் கட்டளை. அவன் உங்களுடைய தீர்ப்பு வழங்குகிறான். மேலும் அவன் மிக அறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிம் அல்லாத
இறை நிராகரிப்புல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ஆகுமானவர்கள் அல்ல. இந்த வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து படிச்சு கொடுத்திருந்தா, நாமளும் ஆணித்தரமா படிச்சு விளங்கி இருந்தா, மாற்று மத சகோதரர், மாற்று மத நண்பர்கள், மாற்று மத ஆண்களோட நம்ம வீட்டுக்குள்ள போகுமா? மாற்று மத பெண்களை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வருமா, இல்ல கூட்டிட்டு போகுமா? போகாது இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு ஒரு நாளும் அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. அவர்களுக்கு உங்களுக்கு விரும்புனீங்களா, இஸ்லாத்தை சொல்லுங்க. எங்களுடைய மார்க்கம் சொல்றது இதுதான். அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும். அவனுடைய தூதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதுல இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கம் இது, அவங்க கொண்டு வந்த வேதம் இது. இதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? அப்போ உங்களை வாழ்க்கை துணையா ஏற்றுக்கலாம். முதல்ல தீனுல் இஸ்லாத்துக்கு வாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்புறமா எங்களுடைய வாழ்க்கையில இணைங்க. இப்படி சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்கணுமா இல்லையா? இதை சொல்லக்கூடிய பிள்ளைகளை நம்ம வளர்க்கணுமா இல்லையா? ஏதோ பெரிய படிப்பு, பெரிய பதவின்னு போனா மட்டும் போதாது. இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது, முடிவு. இதுக்கு ஒரு அற்பமானது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுக்கு கொசுவின் ரக்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட இந்த உலகத்துக்கு கொடுக்கலாங்கிறான். இந்த அழியக்கூடிய துனியாவுல அற்ப இன்பங்களுக்கு ஷைத்தானுடைய வழிகாட்டுக்கு பின்னாடி போகாம இந்த வசனங்களை எல்லாம் நம்ம படிக்கும் போது, இத சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கும் போது அவர்கள் வழிமாறி போக மாட்டார்கள், அந்நியர்கள் பின்னாடி அலைய மாட்டார்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்நியவர்கள், அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆரம்ப காலத்துல நீங்க திருமணம் முடிச்சிருந்தாலும் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டவர்கள் இல்லை. அவர்களுக்கு நீங்க மகர் கொடுத்தீங்கல்ல, அந்த மகரை நீங்க கேட்டு வாங்கிடுங்க. எந்த இடத்துலயும் ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் வாங்காதீங்க, அதை கேட்காதீங்கன்னு சொன்ன சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், அவங்க நிராகரிப்பாளர்களா இருக்கிறாங்க, அவங்க உங்களோட வாழ்றதுக்கு தகுதியா இல்லை, அதனால அவங்க கொடுத்த மகனை நீங்க கேளுங்க, கேட்டு வாங்கிக்கிட்டு வந்தாங்கல்ல, இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்க்காக அவங்கள திருமணம் முடிச்சு அவங்களுக்கு மகர கொடுங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுத்திருந்தா, அவங்க அந்த நிராகரிக்கக்கூடிய ஆண்களை கல்யாணம் முடிச்சிருந்த பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா, உங்களுக்கு அவங்க கொடுத்தாங்கல்ல மகர், அதை கொடுத்துருங்க. அது உங்களுக்கு வேண்டாம், அது தேவையில்லை. அதை கொடுத்துட்டு நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஏவலா இருக்குது. இதை நீங்க எடுத்து நடக்கக்கூடியவர்களா இருங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குறதுல மிகவும் அறிந்தவனா இருக்கான், நுண்ணறிவுடையவனா இருக்கான். இதுல உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு ஈடேற்றம் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இந்த இடத்துல உக்பாவுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா ஒப்பந்தத்தை மீறி மதீனாவுல இருந்து இஸ்லாத்தை ஏற்று இங்க வந்துட்டாங்க. வந்து தன்னுடைய நிலைமைகளை, நிகழ்வுகளை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை அனுப்பிடாதீங்க, நான் ஒரு பெண்ணா இருக்கேன், எனக்கு அவங்க கொடுக்குற கொடுமைகளை தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. என் விஷயத்துல நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஆண்களை 2 பேரை திருப்பி அனுப்புனீங்களே, அந்த மாதிரி என்னை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளை இடுறான். இந்த வசனத்தை இருக்கிறான். 60வது அத்தியாயம் சூரா மும்தஹினா 10வது வசனம். நம்பிக்கையாளர்களே, வரக்கூடிய பெண்களை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவங்க அல்லாவுக்காக வந்தாங்களா, அல்லாவுடைய தூதருக்காக வந்தாங்களா, அவங்க மேல கொண்ட அன்புனால வந்தாங்களா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்திருக்காங்களா, அவங்கள நீங்க கொடுத்து, அவங்கள ஆதரவளிச்சு, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து, உங்களுக்கு அழகான மகரையும் கொடுத்து நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க. அவங்கள திருப்பி நீங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இஸ்லாம் இருக்கு, அந்த தூதருக்கும் உதவிய சிறப்பிற்குரிய முந்தைய பெண்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப பாருங்க, இஸ்லாத்திற்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பெண்களை பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் கொடுத்தாண்டு. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பெண்மணி, வாங்க அவங்கள பாப்போமா? அவங்க பாருங்க யாருன்னு சொல்லிட்டு, இந்த இஸ்லாத்திற்கும் இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிகப்பெரிய உதவியா இருந்தவங்கதான் அல் ஹாரில் அல் ஹாரிலுடைய மகள் உம்முல் ஃபதுல். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, இவங்களோட இயற்கையான பேரு லுபாபா. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி மைமூனாவும் கூட பிறந்த சகோதரியா இருக்கிறாங்க.
இவங்க வந்து அந்த ஹதீஜா ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்க இஸ்லாத்தைய தழுவுனதுக்கு பின்னாடி ரெண்டாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் பெண்மணி யாருன்னா இந்த உம்முல் ஃபதுல் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரும் உதவியா, மிகப்பெரிய ஆதரவாளரா இருந்திருக்கிறாங்க. இந்த உம்முல் ஃபதுல் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸின் மனைவியா இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு வகையில பார்த்தா சித்தியா இருக்கிறாங்க, இன்னொரு வகையில பார்த்தா தன்னுடைய மனைவியின் சகோதரியா இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். பாருங்க, இதுலயே நிறைய சட்டங்களை எல்லாம் இதனாலதான் இஸ்லாத்துல எடுத்து கொடுக்குறாங்க, யார் யாருக்கு திருமண உறவுக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தையுடைய மனைவியா இருக்கிறாங்க இந்த உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க வந்து இவங்கள மாதிரியே இன்னொரு சிறிய தந்தை யாரு? அபூ லஹப். இந்த அபூ லஹப் உடைய மனைவி யாரு? இன்னொரு சித்தி அவங்க உம்மு ஜமீல் பின்த் ஹார்பின் மகளா இவ இருக்கிறா. சுப்ஹானல்லாஹ். அப்படியே நேர் மாற்றமா, எப்படி ஒரு சிறிய தந்தையோடைய மனைவி உம்முல் ஃபதுல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா வகையிலும் உதவியா ஆதரவா இருக்கிறாங்க. இன்னொரு சிறிய தந்தையோட மனைவி யாரா இருக்கா? அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல். அப்படி ரைட் ஆப்போசிட், அப்படி நேர் மாற்றமா அவங்களுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியும், என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியும், எவ்வளவெல்லாம் ஏச முடியும், எவ்வளவெல்லாம் கெடுதல் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நடந்துகிட்டாங்க. பாருங்களேன், 2 பேருமே நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த வகையில உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஆரம்ப காலத்துல ஹதீஜா ரலியல்லாஹுக்கு அடுத்து ரெண்டாவதா இந்த இஸ்லாத்தில் இணைந்த பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி அப்படிங்கிற ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கு. ஆரம்பமா இஸ்லாத்தை தழுவிய இவங்க மிக சிரமமா இருந்த நெருக்கடியான காலகட்டத்துல அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு உதவுவதுல பெரும் தியாகம் செய்த ஒருத்தரா இருக்கிறாங்க. ஆனா அபூ லஹபின் மனைவியோ எப்படியா இருப்பா? மிகப்பெரிய எதிரியா விளங்கின. அவளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? 110வது அத்தியாயம் 1 to 5 வசனம். தப்பத் எத அபீ லஹப் வதப். அல்லாஹ் தஆலா சொல்றான், அழியட்டும் அபூ லஹபின் இரு கரங்களும், அவனுமே அழியட்டும், அவனுடைய பொருளும் அழியட்டும், அவன் சேகரிச்சு வச்சிருக்கிறான்ல அதுவும் அழியட்டும், அவனுக்கு யாதொரு பயனும் கொடுக்காத அவன் சேகரிச்சு வச்சிருக்கிறது. வெகு விரைவுல அவனும் அவன் சேகரிச்சு வச்ச அத்தனையும் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பை அடைவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், விறகு சுமக்கிறான்ல அவனுடைய மனைவி, விறகு எதுக்காக சுமந்தா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக, தீங்கு ஏற்படுத்துறதுக்காக. அப்படிப்பட்ட விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி அவளுடைய கழுத்துல ஈச்சங்கயிறு முறுக்கித்தான் சாவா, அவளும் அதுலயே சுருக்கிட்டு அழிவா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கிறான் சூரா லஹப்ல 110வது அத்தியாயம் 1 to 5 வசனம். பாத்தீங்களா? அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியா இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவிய பாராட்டி உம்முல் ஃபதுல் அவங்க வந்து எவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்தவங்களா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறு செய்யறதுல இருந்து. ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டே வரும். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, கணவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளைகள் அனைவருமே அப்பாஸ் ரலியல்லாஹு தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய இஸ்லாத்தை ஈமான் கொண்டதை மறைச்சு வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இணை வைப்பாளர்கள் செய்து வந்த சதி திட்டங்கள் அத்தனையும் முறியெடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும், அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும், அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை அப்படியே பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு மட்டும் மக்கா வெற்றிக்கு சில காலத்துக்கு மக்கா வெற்றி நடக்குதுல, அதுக்கு சில காலத்துக்கு முன்னாடிதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இருப்பினும் அவங்க என்ன செய்யறாங்க? மக்காவுல மறைஞ்சு
அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. இறை நிராகரிப்பாளர்களுடைய சதிகளை ஒவ்வொன்னா முறியடிச்சு அவங்களுடைய சதி திட்டத்தை இவங்களுக்கு சொல்லிட்டு, யாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒரு தடவை முஸ்லிம்களுக்கு இணை வைப்பாளருக்கு இடையில நடைபெற்ற இந்த பத்ரு போர் இருக்குல்ல, அதுல இணை வைப்பாளர்கள் தோல்வி அடைகிறாங்க. இந்த செய்தி வந்தப்போ இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இவங்க மக்கால வாழ்றாங்க. அவங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சேர்ந்த தோழர்களும் மதீனாவுல இருக்கிறாங்க. இப்ப இந்த பத்ரு போர் நடந்ததுல எதிரிகளுக்கு ரொம்ப பெரிய தோல்வி நடந்துச்சு இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சு இல்லையா? இந்த செய்தி கேட்டு இவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்க ஈமான மறைச்சு வச்சு வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஈமான வெளிப்படுத்த வேணாம். நீங்க மறைமுகமாவே அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவங்க என்ன செய்றாங்க, இவங்களுடைய ஈமான மறைச்சு வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இந்த செய்தி வருது. ஏன்னா எதனால அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னாங்கன்னு சொன்னா, இணை வைப்பாளர்களால உங்களுக்கு தீங்கு வரும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், துன்பம் துயரங்கள் வரும். அதனால உங்களோட ஈமான வெளிப்படுத்த வேணாம், நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய அடிமையான அபு ராஃபி இவங்க எல்லாருக்கும் இந்த செய்தி வருது. இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு தழுவுனவங்களா, இஸ்லாத்தின்படி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நபி அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க மேல குரோதமும் காட்டி வந்த அபூலஹப் இருக்கிறாருல, அந்த நிகழ்ச்சி தெரியக்கூடாதுன்னு இவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு விவாதம் நடக்குது. அங்க இறை நிராகரிப்பாளர்கள்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபு ராஃபி இருக்கிறார்ல, அவருக்கு இந்த செய்தி தெரிஞ்சதும் அந்த இடத்துல அவரால மறைக்க முடியல அவருடைய ஈமான. அவருடைய மகிழ்ச்சிய, இது இஸ்லாத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. உடனே என்ன செய்யறான், இந்த அபூஜஹலு அவரை தலையில அடிச்சிடறான். அடிச்சதுமே இந்த உம்முல் ஃபலீல் அவங்களும் முன்னாடியே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அடிச்சதுமே இவங்களுக்கு தாங்க முடியல. அதாவது உம்முல் ஃபலீல் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, இந்த அடிமையினுடைய தலைவர் இல்லாத நேரத்துல இவரை நீ அடிச்சா யாரு கேக்குறதுக்கு இல்லண்டா நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே போய் என்ன செய்யறாங்க, வீட்டுல மூலையில இருக்க ஒரு கம்பை எடுத்துட்டு இந்த அபூலஹபோட மண்டையில ஒரே அடி அடிக்கிறாங்க. அதுல அவனுக்கு ஏற்பட்ட காயத்துல 7 நாள் தான் அவன் உயிர் வாழ்ந்தான். அதோட அவனுக்கு மௌத்து. அப்ப எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா, எந்த அளவுக்கு அச்சம் இல்லாம பயம் இல்லாம இந்த இஸ்லாத்துல கொண்ட உறுதி, அவங்கள அபூலஹபோட மண்டைய ஒரு பெண் அடிச்சு உடைச்சு 7 நாள் தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் பாருங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த இஸ்லாத்திற்காக பெண்கள் கொடுத்த தியாகங்களும், பெண்கள் செய்த அர்ப்பணங்களும், பெண்கள் காட்டின உறுதியும், அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஆண்களுக்கு கொஞ்சமும் சலித்தவர்களா பெண்கள் இல்ல. அந்த அளவுக்கு அவங்க உறுதி மிக்கவர்களா, வீரமிக்கவர்களா இருந்திருக்காங்க. இந்த நிலையில பெண்கள் இதுக்கு பின்னாடி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளோட அவங்களும் மதீனாவுக்கு புறப்பட்டு வந்துருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புறாங்க. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹாவும் பிள்ளைங்களோட கணவரை விட்டுட்டு மதீனாவுக்கு போறாங்க. ஏண்டா கணவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இப்ப இவங்களுக்கு என்ன செய்யுது, பயங்கரமான கஷ்டமா இருக்கு. தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இருக்கிறது இருக்கே, அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க என்ன செய்யறாங்க, தொழுது தொழுது பொறுமையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடி அவங்களுக்கு வந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு, தன்னுடைய அன்பு கணவர் தன்னை தேடி வந்துட மாட்டாரா, மதீனாவுக்கு திரும்பிட மாட்டாரா, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்தி அனுப்புனாங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு பெண் தனியா வந்துட்டாங்க. ஆனா கணவர் இல்லாம ஒரு வீட்டுல ஆண் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு சிரமமா இருக்கும், எவ்வளவு தேவைகள் நிறைவேற்ற வேண்டியவங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும். அதுலயும் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு அங்க பிழைக்கணும்டா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ முஹாஜிர்கள்லயே கடைசியா, அதாவது அந்த கடைசியா சேர்றாங்க.
அப்படி வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் வருது. அவங்க கடைசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க காலத்துல எல்லாம் பவனுடைய மூத்த மகன் அப்துல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில ஒவ்வொரு நாளும் கல்வி பயின்று வர்றாங்க. நபியவர்களுடைய நெருக்கமும் தோழமையிலையும் அவங்க வாழ்றாங்க. அது ஒண்ணுதான் அவங்களுடைய மனதை சாந்தப்படுத்தக்கூடியதா, நிம்மதிப்படுத்தக்கூடியதா, தன்னுடைய கணவனை பிரிஞ்சு வாழ்ந்ததுல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சே தவிர மத்த எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. யாருக்காக பொறுத்துக்கிட்டாங்க? இந்த மார்க்கத்துக்காக பொறுத்துக்கிட்டாங்க. யாருக்காக பொறுமையோட இருந்தாங்க? அல்லாஹுக்காக பொறுமையோட இருந்தாங்க. யாருக்காக எல்லாவற்றையும் சகித்துக்கிட்டாங்க? அல்லாஹுடைய தூதர் கொண்ட அன்பின் காரணமா சகித்து கொண்டாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டா கூட பெரிய தியாகம் செஞ்சுட்ட மாதிரி, நான்லாம் என்ன செஞ்சேன் தெரியுமா, நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, என்னென்னமோ சொல்றோம் இல்லையா? இந்த காலத்துல பெண்கள் பட்ட கஷ்டத்தை விட நாம படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் தாலா அதற்கும் நிறைவான கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். நம்முடைய பார்வையில தான் அது பெருசு இது பெருசுன்னு இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன விஷயங்களை செஞ்சாலும் அதுக்கும் நிறைவா கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்காங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த காட்சி தான் அவங்களுடைய மனசு திருப்திப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. தன்னுடைய மகன் அல்லாஹுடைய தூதர்கிட்ட படிச்சு வர்றது. ஆனா பிற்காலத்துல அவங்க எவ்வளோ பெரிய மார்க்க அறிஞரா வந்தாங்க. இந்த இப்னு அப்பாஸ் அழைக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மார்க்கத்தினுடைய தந்தை, குர்ஆனுடைய விரிவுரையாளர்களினுடைய மிகப்பெரிய முஃபஸ்ஸிரா விளங்குறாங்க அப்படிங்கிறது தாய்க்கு தெரியுமா? தெரியல. இருப்பினும் அவங்க அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கூட இருந்து கல்வி பயிற்றது, தன்னுடைய கணவனை பிரிந்து வந்தது கூட அந்த வேதனை கூட தெரியாம சந்தோஷமா நிம்மதியா பல கஷ்டங்களையும் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் தொழுது அல்லாஹ் இடத்துல உதவி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில தன்னுடைய கணவரை கொண்டு வந்து அவங்களோட சேர்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம 3 பெண்களை பார்த்திருக்கோம். அல்லாஹுடைய தூதருடைய உயிரை காப்பாற்றியதற்கு உதவிய பெண்மணி யார்? ருக்கையா பின் சைஃபி ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய தூதருடைய ஹிஜ்ரத் காலத்துல அவங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையா இருந்து அவங்களை வழியனுப்பி வைத்தவர் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கடுத்து இந்த மார்க்கத்திற்காக முதல்ல இஸ்லாத்துல இணைந்தவர் யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்துக்கும் அதிகமான உதவியை செய்த உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 3 பேருடைய வாழ்க்கை வரலாற்றுலையும் நமக்கு நிறைய படிப்பினைகளையும் பாடங்களையும் நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதர் மீது அன்பு கொண்டு மக்காவில இருந்து மதினாவில தனியா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அவங்களுடைய நிலைமைகளை எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் அவங்க விஷயத்துல ஒப்பந்தத்தையே தடை செய்து அவங்க விஷயத்துல வசனங்களையே இறக்குனா அப்படிங்கிறத பார்த்தோம். 4 பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பெண்மணிகள் இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த எத்தனையோ நிகழ்வுகளை எங்களுக்கு நீ இன்றைய தினம் எடுத்து காட்டியிருக்கின்றாய். அல்லாஹ், இதன் மூலம் படிப்பினை பெற்று பாடங்கள் பெற்று நாங்களும் ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணியா இந்த மார்க்கத்துக்காக உனக்காக உதவக்கூடிய பெண்மணிகளாக நாங்கள் வாழ்வதற்கு, எங்கள் குடும்பத்தார்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, பிற மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எவ்வளவு உறுதியோடு வாழ்ந்த பெண்களா இருக்கிறாங்க, எவ்வளவு வீரமிக்க பெண்களா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான உறுதியான ஈமான் கொண்ட பெண்களா, வீரமிக்க பெண்களா, எந்த நேரத்திலும் துணிச்சலோட உன்னுடைய மார்க்கத்துக்காக எங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய தியாகிகளா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் நீ எங்கள் மீது புரிந்த அற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்னபைகள் செய்யக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.